இறை எனக்கு அருள் செய்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் கேட்குறோம். அப்போ அவங்க நாமத்தை சொல்ல சொல்ல தான் அந்த வாய்ப்பு தருவாங்க. எந்த அளவுக்கு நெருங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம நிலை உயருவோம். இப்போ ஒரு 1000 பவர் ஒரு பவர் இருக்குது. நெருங்க வெளிச்சம் தாய்ச்சி இருக்கும். அதை விட்டு விலக 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 இருட்டுக்கு போயிட்டே இருப்போம். அது மாதிரி 1,00,00,000 பங்கு 1,00,00,000 சூரியனுக்கு ஒப்பான ஒரு ஒளி சுடர் ஞானிகள் அருட்சுடராக இருக்கிறார்கள். நெருங்க 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 நம்மளுக்கு இருக்க அகத்திருள் நீங்கும், பாவம் நீங்கும். பாவம் நீங்கினா தான் அகத்திருள் நீங்கும். அகத்திருள் நீங்கினால் அன்றி மனம் ஒருநிலைப்படாது. மனம் ஒருநிலைப்படுதுன்றாலே அங்கே பாவம் நீங்கியது. மன உருகி தியானிக்க ஆரம்பித்தாலே பாவம் நீங்கி விட்டதுன்னு அர்த்தம். மன உருகாவிட்டால் ஏதோ தடைப்பட்டிருக்கு, முன் செய்தி வேணே நமக்கு சூழ்ந்திருக்குது, மன உருநிலைப்படலை அப்படின்னு அர்த்தம். சிந்த நாமஜபம் செஞ்சுட்டு இருக்கும்போது சிந்தை தடமாட்டும் போது தமாறிட்டு இருக்கு. அப்போ என்ன செய்கிறோம்? சரி, என்ன மன உருநிலைப்படலை, வினை சூழ்ந்திருக்கு. நமக்கு வினை சூழ்ந்திருப்பதனால தான் மன உருநிலைப்படாமல் தடமாறிட்டு இருக்கிறோம். ஆகவே ஆசான் திருவடியை மீண்டும் பூஜை செய்கிறோம். அப்போ நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். நெருங்க 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 வினைகள் உடைஞ்சிது, முன் செய்த பாவங்கள் தீருது, வறுமை தீருது, உடல் ஆரோக்கியம் உண்டாகுது, நிம்மதி உண்டாகுது, சாந்த சுரூபமாகிறான். நெருங்காவிட்டால் விலகி போக 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 இப்போ ஒரு நறுமணம் உள்ள பக்தி இருக்குது, பக்தி வைக்கிறோம். அந்த பக்தி கிட்ட கிட்ட இருந்தால் நறுமணம் இருக்கும், விலக போக போக நறுமணம் இருக்காது. அது மாதிரி அது மறிகுழுந்து மல்லிகை மனோரஞ்சிதம் போன்ற நறுமணம் உள்ள மலர்கள் அருகில் இருக்கும் போது நறுமணம் இருக்கும். விலகிட்டால் அது நறுமணம் இருக்காது. அது தலைவன் சன்னிதானத்துக்கு போக 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 தெளிவான அறிவு வரத்தான் செய்யும். சன்னிதானத்தை விட விலக விலக அறிவு மங்கிவிடும். எந்த அளவுக்கு சன்னிதானத்தை நெருங்குறோமோ, சன்னிதானம் என்பது என்னன்னா நாமஜபம் தான் சன்னிதானம். சன்னிதானத்தை நெருங்க நெருங்க சிறந்த அறிவு வந்துக்கிட்டே இருக்கும். சன்னிதானத்தை விட்டு விலக விலக மன உருநிலைப்படாது, தடுமாட்டம் வரதான் செய்யும். என்ன செய்யும்? முன் செய்த பாவம் சன்னிதானத்தை நெருங்க விடாமல் செய்யும். மறுபடியும் சொல்கிறேன், சன்னிதானம் என்பது எதுவும் நினைக்காதீங்க. நாமஜபம் செய்கிறது தான் சன்னிதானம். ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமல தேவாய நம, ஓம் ராமலிங்க சாமி திருவிழிகள் போற்றி, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரியா, பதஞ்சலி முனிவா, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சன்னிதானத்தை போய்கிட்டே இருக்கிறோம். சன்னிதானத்தை இருந்துகிட்டே இருக்கிறோம். நாமத்தை சொல்ல விட்டால் விலகி போய்கிட்டே இருக்கிறோம். விலக போக போக என்ன ஆகும்? முன் செய்த வினைகள் தூரும். விலகி போக போக என்ன செய்யும்? கொனைக்கெடு வரதான் செய்யும். கொனைக்கெடு என்ன செய்யும்? மீண்டும் பிறவி காரணமாக போயிடும். பொல்லாத காமமும் பொல்லாத வெறி குணங்களும் வந்துவிடும். நெருங்கி செல்ல செல்ல எல்லா கொனைக்கெடுகளும் உடைந்து தூளாகும். எல்லா கொனைக்கெடும் உடங்கி தூளாக மீண்டும் பிறவியை அறுத்திருப்பதற்கு அதுவே துணையாக இருக்கும். அப்போ நாமஜபமே நமக்கு துணையாக இருக்கும். சன்னிதானத்தில் இருக்கும் வரையில் தப்பித்துக் கொள்ளலாம். சன்னிதானத்தை விட்டு நீங்கினால் மன உணரப்படாது. ஆகவே சன்னிதானத்தில் காலையில் 1/2 மணி நேரம் இருக்க வேண்டும். என்ன சன்னிதானம்னா நாமத்தை சொல்வதே சன்னிதானம். இப்போ ஞானிகள் நாமத்தை சொல்லிட்டு இருக்கவங்க சன்னிதானத்தில் இருக்கிறோம். நாமத்தை விட்டு சொல்லி நாமத்தை நிறுத்தி விட்டு வெளியே வந்தால் சன்னிதானத்தை விட்டு வெளியே வந்தோன்னு அர்த்தம். அதுக்குன்னு பொதன்னைக்கு உட்காந்துருக்கூடாது. மணிக்கணக்காக உட்காந்து பூஜை செய்கிறவன் விரக்தி அடைவாங்க தெரியாது. மணிக்கணக்காக பூஜை செய்வான். அவங்க பார்ப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் தான் 1/2 மணி நேரம் தான் அவனுக்கு மன உருநிலைப்படும். அதுக்கு மேலே மன உருநிலைப்படாது. காரணம் என்ன? உடல் சோறு வரும். உடல் சோறில் உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செய்கிறான். உட்காந்துக்கிட்டு இது நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அவங்க வேலை குறையில்லை. இந்த மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செய்கிறவன், நாமஜபம் செய்கிறவன் பூராவுமே வெகு விரைவில் விரக்தி அடைவான். என்ன காரணம்னு சொல்லுவான்? வெகு விரைவில் அடையிற பார்ப்பான். அது அந்த துறை அப்படி இல்லை. காலப்போக்கில் தான். இப்போ நெல் இப்போ சம்பா நட்டு பொன்னி நெல் வச்சு 5 மாதம் கழிச்சு அறுவடை ஆகும். காரணம் இது குறு நெல்னா 3 மாதம் அறுவடை ஆகும். உடனே நட்ட உடனே அறுவடை ஆக முடியாது. இந்த துறை நீண்ட கால பயணம், நீண்ட கால பயிருக்கு. மாமரம் வச்ச உடனே மறுநாள் மாங்காய் கற்க முடியுமா? தென்னம்பழம் வச்ச உடனே மறுநாள் தென்னம்பழம் வராது. ஆகவே இது நீண்ட கால பயிர், குறுகிய கால பயிர் இருக்குது. இப்போ இது கம்பு, கேழ்வரகு, இதெல்லாம் மிளகாய் செடி, தக்காளி செடி, இதெல்லாம் குறுகிய கால பயிர். 3 மாதத்தில் பலன் தரும். இப்போ மாமரம் வச்சா 6 மாதங்கள் 5 வருஷம் ஆகும். இப்போ இது நீண்ட கால பயிர். இது இப்போ பக்தி என்பது இந்த நீண்ட கால பயிர். 10 வருஷம் ஆகும், 12 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகலாம், குற்றமில்லை. நீ மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செய்யும்போது ஒன்றே விரைவாக எதிர்பார்ப்பேன். மாங்கன்று வச்சுட்டு மறுநாள் மாங்காய் எதிர்பார்ப்பேன். அது விலை எப்படி இருக்குன்னா அப்புறம் மாங்கன்று தூக்கி எறிஞ்சிட்டு போடுவான். 3 மாதம் பார்ப்பான், 6 மாதம் பார்ப்பான், 1 வருஷம் பார்ப்பான். மாங்கன்று 1 வருஷம் தான், ஒரு வருஷத்துக்கு தான் வந்துட்டுருக்கும். ஏன்னா இது கம்மம் பயிரா, கேழ்வரகு பயிரா, அது தக்காளி செடி, அது விறுவிறு வளர்றதுக்கு. இது ஞானப்பயிர். ஞானப்பயிர் எப்படி வரணும்னா அணுவாக தான் வளர்க்கணும், கடுகுகளுக்காக தான் வளர்றது.
கடுகுகளாக கடுகுகளாக தான் அணுகுணவாக வளரக்கூடிய பயிரை உடனே நீ வளர நினைச்சின்னா நீ ஒன்றை நீ ஏமாற்றி கொடுத்த அது மேலே குற்றம் இல்லை. ஆக இப்போ பலாக்கன்று இருக்குது, பலாமரம் இருக்குது, மாமரம் இருக்குது, தென்னம்பிள்ளை இருக்குது. அது அணுவாக வளர்ந்துக்கிட்டே வரும். அப்படி தான் வளரும். நீ மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செஞ்ச இப்போ 6 மாதத்தில் பலனை எதிர்பார்ப்பேன், சோறு அடைவேன், விரக்தி அடைவேன். எனக்கு தெரியும். சில பேர் என்ன செய்வான், உப்பு இல்லாமல் சாப்பிடுவான். உப்பு இல்லாமல் எதுக்காக சாப்பிட்றேன்னா, ஏன் கடவுள் அடையிறேன்னா சிரிப்பான். உப்பு இல்லாமல் சாப்பிட்டேன்டா ஆகிட போகுது. உப்பு இல்லாமல் சாப்பிட்டு நீ என்ன லாபத்தை அடைக்கிறேன்? நல்லா 60 சுவை சாப்பிட்டுக்க. நல்லா 60 சுவை சாப்பிட்டுக்கிட்டு வயிறு உணவுகளை குறைக்கக்கூடாது. நல்லா சாப்பிட்டுக்க, தியானம் செய். நாங்கள் எப்போ சொல்கிறோமோ அப்போ தான் நீ உப்புலாமல் சாப்பிடணும். நீயா உப்புலாமல் சாப்பிட்டு தான் அதுக்கு நாங்கள் போட்டுருவாங்க. சில பேர் இது வைராக்கியமாக உப்புலாமல் சாப்பிட்டுட்டு இருப்போம். உப்பு உட்பது ஆசையடி, அண்ணன் ஒருப்பொழுது உண்பது ஆசையடிப்பான். உப்பு உப்புலாமல் சாப்பிடுவான், பட்டினி கிடப்பான், மணிக்கணக்காக தியானம் செய்வான். வெகு விரைவில் அவன் தோல்வியடைவான். வெகு விரைவில் தோல்வியடைவான். வெகு விரைவில் தோல்வியடைவான். ஏன் உப்புலாம் சாப்பிட்றேன்? உன்னை சாப்பிட சொன்னானவன். ஏன் பட்டினி கிடக்கிற? உன்னை பட்டினி கிடக்க சொன்னானவன். ஏன் மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செஞ்சுட்டு இருக்க? உன்னை உட்காந்து தியானம் செய்ய சொன்னானே. என் நீண்ட கால பெயர் அடிச்சே 10 வருஷம் ஆகும், 12 வருஷம் ஆகும். அது மாதிரி வரும்போது அது போக்குலேயே சென்று தினம் 12 மணி நேரம் உட்காந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காந்து ஞாபகத்தை சொல்லிட்டு தினம் கடமை செஞ்சுட்டு அதே சமயத்தை செய்வ உணவு மேற்கொண்டு உயிர் கூட தவிர்த்தும் செய்வ உணவு மேற்கொண்டும் மனைவி மக்களோட அன்பு காட்டியும் விருந்து உபசரித்தும் தன் கடமை செய்துக்கிட்டோம். இப்படியே நீண்ட கால பயிர் இது. 10 வருஷம் 12 வருஷம் ஆகும். உடனே நீ மணிக்கணக்கில் உட்காந்து தியானம் செஞ்சிட்டேன்னா கடவுளை ஆசை உடனே கடவுளை அடைய நினைப்பேன். தோல்வி அடைஞ்சு போவேன். என்ன காரணம்? உனக்கிட்ட அவ்வளவு பலகீனம் இருக்குது. நீ என்ன புண்ணியவனா? பல ஜென்மங்கள் செய்த பாவம் என்ன செய்யும்? நீ ஆசைப்படலாம். உடனே கடவுளை ஆக்கணும், கடவுளை பார்க்கணும், நீ ஆசைப்படலாம். அவன் அருள் செய்யணும்லவா? அவன் அருள் செய்ய அவன் என்ன செய்ய முடியும்? ஆகவே நீ என்ன செய்வா? மணிக்கணக்காக நேரத்துக்கு